நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். பெங்கல் புயலுடைய கோர தாண்டவத்துல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஆட்சி அதிகார வர்க்கத்துடைய முகத்திரையை இந்த புயல் கிழிச்சு போட்டு போயிடுச்சு. திருவண்ணாமலை பக்கத்துல அகரப்பள்ளிப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. பாலம்னா பாலம், அப்படி ஒரு பாலம். அந்த பாலத்துல துபாயில வடிவேல் சொல்ற மாதிரி இங்கேயே சோறுகளை ஊத்தி இங்கேயே குழம்புகளை ஊத்தி அப்படி சாப்பிடலாங்கிற மாதிரி தளதளன்னு ஒரு பாலம் திறந்து வச்சது யாருன்னா நம்மளுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு அவர்கள். அவர் கையால திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சுட்டு ஒரு குண்டிய திருப்பல பாலம் பொத்துன்னு விழுந்து தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளக்காரன் கட்டின பாலம் இதே விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படி இருக்கு. விழுப்புரத்துலேருந்து மரக்காணம் போகிற வழியில், விழுப்புரத்துலேருந்து நெய்வேலி போகிற வழியில், திருவண்ணாமலையில் பல்வேறு பாலங்கள் இன்னும் 100 ஆண்டு காலமாக உறுதியாக இருக்கு. வெள்ளக்காரன் கட்டுது. ஆனால் இந்த கொள்ளக்கார பயலுக்கு கட்டின பாலம் 2 மாசத்துல உடைஞ்சிருக்குது. இந்த பாலத்துக்கான செலவு 16 கோடி. எவ்வளவு? 16 கோடி. 16 கோடி ரூபாயில பாலம் கட்டி இந்த பாலம் பள்ளி இடிச்சுக்கிட்டு மொத்த பாலமும் இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. கேட்டதுக்கு தமிழ்நாடு அரசு சொல்லுது, இந்த அகரப்பள்ளிப்பட்டு தொண்டாமனூர் பாலம் சேதம் ஏற்பட்டுச்சு. அந்த சேதத்தை சரி பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு விரைவில் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்படைக்கப்படுது. மறுபடியும் இந்த டேமேஜ் கண்ட்ரோலு பேட்சப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதே ஏவவேலு ராசியான கையை அந்த கையால திறந்த பாலம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப அதே நபர்கிட்ட மீண்டும் ஒப்படைக்கப்படுது. சரி, இந்த பாலத்தை கெட்டது யார்? திறந்தவர் ஏவவேலு. கெட்டது யாரு? கெட்ட கான்ட்ராக்ட் தான் நம்ம குற்றம் சொல்லணும்னு பார்த்தா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு விதி இருக்கு. எந்த பாலமோ எந்த சாலையோ நெடுஞ்சாலைத்துறையோ போக்குவரத்துறையோ எந்த கான்ட்ராக்ட் வந்தாலும் ஏவாவேலுக்கு ஒரு கமிஷனு, ஏவாவேலு பெற்றெடுத்த அருமையான மகன் தவமருந்து பெற்றெடுத்த கம்பனுக்கு ஒரு கமிஷன், அப்பனுக்கு ஒரு கமிஷன், மகனுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தா தான் கான்ட்ராக்டே அங்கே எடுக்க முடியும். சரி, அந்த கான்ட்ராக்டையாவது வேற யாரும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இவங்களுடைய அன்னை கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த கான்ட்ராக்ட் போகும். இவங்களே கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களே கமிஷன் எடுத்து இவங்களே திறந்துக்குவாங்களா, அதாவது இவங்களே பாம் வைப்பாங்களா, இவங்களே பாம் எடுப்பாங்களாங்கிற மாதிரி இவர்களே ஒப்பந்தத்தை எடுத்து அந்த ஒப்பந்தத்துக்கான கமிஷனையும் வாங்கிக்கிட்டு தங்களுடைய நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தது. அப்படி அன்னை கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற நிறுவனங்களாக கட்டப்பட்டது தான் இந்த பாலம். இப்போ பாலம் பள்ளிடிச்சு போயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்த பாலம் 2 மாசத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம் வெடிச்சிச்சு. 16 கோடி மக்களுடைய வரிப்பணம், ஒவ்வொரு மக்களும் கொடுத்த வரிப்பணம். இதே போல தான் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அன்னை கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நிறுவனங்களும் தரமில்லாமல் இருக்கா? இதே போல தான் வந்து அருணை பொறியியல் கல்லூரியுடைய நிறுவனமோ தரமில்லாமல் இருக்கா? இப்படித்தான் ஏவாவேலுக்கு தொடர்புடைய அருணை மெட்ரிகுலேஷனு, ஜீவா பாலிடெக்னிக்கு, ஜீவா மெட்ரிகுலேஷனு, ஜீவா சிபிஎஸ்சி ஸ்கூலு, இது எல்லாமே தரமற்ற கட்டங்களா இருக்கா? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் அடிச்சுட்டு போகுது. திருவண்ணாமலை அகரம்பள்ளிப்பட்டு பாலம் அடிச்சுட்டு போகுது. ஆனால் ஏவாவேலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பில்டிங் கூட கீழே விடலையே. அங்கே ஒரு கோவில் சுற்றுச்சுவர் கீழே விழுது, மக்களுடைய குடியிருப்பு கீழே விழுது, பாலம் கீழே விழுது. ஆனால் அமைச்சர் வீட்டுக்கு தண்ணி போச்சு, அமைச்சருக்கு சொந்தமான கட்டடம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு எந்த செய்தியும் இல்லை. அப்போ உங்களுடைய நிறுவனத்தை மட்டும் மிக தரமானதாக கட்டக்கூடிய இவர்கள் அரசு மக்கள் பயன்பாட்டு வருகிற இடத்தை எவ்வளவு மோசமான முறையில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய ஊழலுக்கு இந்த அகரப்பள்ளிப்பட்டு பாலமே பெரும் சான்று. சர்வசாதாரணமாக இது சேதம் அப்படின்னு சொல்லி அரசு கடந்து போகுது. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து லட்சக்கணக்கான கன அடி தண்ணீர் ஒரே நேரத்தில் பாஞ்சு வந்ததுனால பாலம் தாங்கல. இது பொறுப்புள்ள நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசாங்கம் சொல்கிற செய்தியா இது? சரி, இந்த இடத்துல ஒரு பேருந்துல தண்ணி போய்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு பேருந்துல ஒரு பள்ளி வாகனம் போகுது. பள்ளி வாகனம் போகும்போது இந்த பாலம் இடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு கல்லூரி வாகனம் போகுது, ஒரு 100கணக்கான மாணவர்கள் ஏற்றி கல்லூரி வாகனம் போகுது. வாகனம் போகும்பொழுது அந்த இடத்துல பாலம் உடைஞ்சிருந்தா அந்த மக்களுடைய உயிர் என்னவா இருக்கும்? வேலைக்கு சேர்க்கிற மக்கள் டாடா ஏஸ்ல போறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. 2 ஊரை ஜாயின் பண்ற பாலம். அங்க மக்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது மக்கள் போகும்போது இடிஞ்சு விழுந்திருந்தா, இப்போ 2 வீலரில் போகும்போதோ காரில் போகும்போதோ அரசு பேருந்துகளில் போகும்போதோ இடிஞ்சு விழுந்திருந்தா அந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லத்தரசிகளுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்தோம், தமிழ் மகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோம் என்று பெருமையோடு பேசுகிற இந்த அரசாங்கம் மக்களுக்கு சாப்பாடு கூட போட. ஏங்க, இது ஒரு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா?
திமுக ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றது 70 வருஷம் ஆச்சு. சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மக்கள் வெள்ளத்துல தவிச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்றான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாலையை மறிக்கிறான். எங்க ஊர்ல ஒரு ஃபேக்டரி வருது அப்படின்னு சொல்லி சாலையை மறிக்கிறது வேற, எங்க ஊர்ல ஒரு நிறுவனம் வருதுன்னு சொல்லி சாலையை மறிக்கிறது வேற, மக்கள் ஜிஎஸ்டி வரி எதிர்த்தோ இல்ல ஒரு நாசகார திட்டங்கள் எதிர்த்தோ சாலையை மறிப்பது வேற. சாப்பாடு இல்லாம மக்கள் சாலையை மறிக்க, அதுலயும் ஒரு தங்கை அழுத கண்ணீர் சொல்லுவாங்கல்ல, அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படம் சொல்லி. எவ்வளவு பெரிய அரசாங்கம் இருந்தாலும் குடிமக்கள் கஷ்டப்பட்டு விடுகிற கண்ணீர் அந்த அரசை அழிக்கும். இன்னைக்கு விழுப்புரம் மக்கள் விடுகிற கண்ணீர் இந்த அரசை அழிக்கும். சாப்பாடு கொடுங்க, என் பொண்டாட்டி புள்ள பட்டினி கிடக்குது, சோறு கொடுங்க, சோறு கொடுத்தவங்க கையெழுத்து கும்பிட்றாங்க முதலமைச்சருக்கு. கடந்த 4 நாளைக்கு முன்னாடி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மக்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, கண்ணகிரி, செம்மணஞ்சேரி பகுதியில் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க கோயம்புத்தூர்ல, மதுரையில கடுமையான வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்ப இந்த வெஞ்சல் புயல்ல திருவண்ணாமலை, விழுப்புரம், இந்த கடலூர், அதே போல கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து, தன்னுடைய நிலத்தை இழந்து, தங்களுடைய விவசாயம் பயிர்கள் எல்லாத்தையும் வந்து தண்ணிக்கு பறி கொடுத்துட்டு, வெள்ளத்தில் பறி கொடுத்துட்டு நெற்கதியா நிற்கும் போது இந்த நீரோ மன்னன் வந்து பிடில் வாசான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கேடுகட்ட திராவிட மாடல் அரசு சென்னையில உதயநிதி உதயமான நாளா, உதயநிதியின் உதய நாள் கொண்டாட்டம். உங்களுக்கு கேடு வராதா? உங்களுக்கு ஒரு கேடு வராதான்னு கேட்கிறேன். உதயநிதி உதய நாள் ஒரு கொண்டாட்டம் ஒரு தேவையா? அப்படி என்ன அவர் கழட்டி கம்பெனிட்டாரு உதயநிதி? உதயநிதி என்ன அப்படி சேகவரா, பிடல்காஸ்டா கூட புரட்சிகரமான சிந்தனைகளை படித்து வந்தவரா? உதயநிதி உதய நாள் வந்து இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான நாள். வெள்ளத்தில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை தமிழ்நாடுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளம் எடுத்து போடுறாரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? சுகாதாரத்துறை தான் இந்த மழை வெள்ளங்கள்ல கடுமையான பாதிப்புக்குள்ளான மக்கள் பக்கத்துல நிக்கணும். 7 பேர், ஒரு குடும்பத்தை சார்ந்த 7 பேர் துடிக்க துடிக்க மண்ணுக்குள்ள புதைஞ்சு செத்துருக்காங்க. ஏங்க, உலகத்துல தண்ணியில சாகிறது, நெருப்புல சாகிறது, விபத்துல சாகிறதுல, சகதியில சிக்கும் போது எப்படி இருக்கும்? உலகத்திலே மோசமான மரணம் இந்த மாதிரியான நிலச்சரிவுல சாகிற மரணம் தான் சொல்றாங்க. நிலச்சரிவுல சிக்கும் பொழுது மூக்குக்குள்ள மண்ணு போயிடும், வாய்க்குள்ள மண்ணு போயிடும், கண்ணுக்குள்ள மண்ணு போயிடும். இந்த மண்ணு உள்ள நுரையீரல் வரைக்கும் போகும், நுரையீரல் அறுத்துக்கிட்டு போகும், கண்ணு வலிக்கும், இங்க தொண்டையில இருந்து இருமல் வரும். ஆனா திணறி சாவான். 3 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை, 14 வயசு பொம்பளை பிள்ளை, கணவன் மனைவி என்று ஒரு குடும்பமே மண்ணுக்குள்ள புதையுண்டு செத்துருக்கிறது. 2 நாள் ஆச்சு ஒரு குழந்தையுடைய உடம்பை எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா? ஒரு குழந்தையோட உடம்பை எடுக்க முடியல. உதயநிதிக்கு பிறந்தநாள் மசுறு ஒரு கொண்டாட்டம் ஒரு கேடா? இவர்கள் தான் மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாங்கம், மக்களுக்காக நிற்கிற அரசாங்கம். கடல் நாங்கள் தமிழுக்காக நிற்போம், தமிழர்களுக்காக நிற்போம், எங்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. உதயநிதியை ஒரு பிராண்டா பில்டப் பண்ண விரும்புறாங்க. ஆனா அந்த உதயநிதியை பிராண்டா பில்டப் பண்றதுக்கு உதயநிதியின் கருணாநிதி பிறந்தநாளை கொண்டாடுறீங்க. சரி, அவர் தமிழுக்காக பாடுபட்டாரு, தமிழ் மொழியில் வசனம் பேசினாரு, மொழிப்பற்றோடு இருந்தாரு. அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஒரு ஆட்சியில குறைகள் 1000 இருக்கலாம், ஆனாலும் அவருடைய தமிழ் பற்று மெச்சத்தக்கது. தமிழை வைத்து அவர் சம்பாதிச்சாரு, எல்லாம் பண்ணாரு, ஆனாலும் ஒரு தமிழ் பற்று மெச்சத்தக்கது. ஆனால் அந்த கருணாநிதியின் பிறந்தநாளை கொண்டாடுறதே ஒரு லாஜிக் இருக்கு. 5 முறை ஆண்டிருக்காரு. ஸ்டாலினுடைய பிறந்தநாளை கொண்டாடுறீங்க, முதலமைச்சர் இருந்தாரு, கருணாநிதி மகனா இருந்தாரு, ஏதோ பண்ணாருன்னு. உதயநிதியை பிறந்தநாளை கொண்டாடக்கூடாதுன்னு உதயநிதி ஒரு பக்கம் அறிக்கை, பேனர் வைக்காதீங்க, அங்கங்கே வந்து பட்டாசு கொடுத்தாதீங்க, அப்புறம் அவர் பெரிய பெருந்தன்மை அவர் அறிக்கையோட வந்து தமிழ்நாடு முழுக்க பேனர் வச்சா கூட பரவாயில்ல. சரி, ஒரு கட்சியினுடைய துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர், அதனால வந்து நீங்க பிறந்தநாளை கொண்டாடுறீங்கன்னு. உதயநிதி உதயநாள் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று ஒரு கூட்டம் என்ன பேசுவீங்க? உதயநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு, துணை முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாட்டிலே இத்தனை விழுக்காடு மக்கள் வளர்ச்சி அடைந்திருக்காங்க, விளையாட்டுத்துறையிலே உலக அளவில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆன பிறகு ஒலிம்பிக்கில் நாம் தங்க மெடல்களை குவித்துடன் பேசுவீங்களா? என்ன பேசுவீங்க? இல்லை உதயநிதிய மனிதன் படத்தை பற்றி, நிமிர் படத்தை பற்றி, அவருடைய ஓகே படத்திலே அவர் அருமையாக நடித்திருந்தார் அப்படின்னு பேசுவீங்களா? ஊரெல்லாம் உன்னை கொண்டு வியப்பாரா அப்படின்னு சொல்லி இப்போ பாட்டு பாடினாரு அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பேசுவீங்க?
மக்கள் வெள்ளத்துல சிக்கி செத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எவனாவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க? இவர்கள் எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்திருந்தா, மக்கள் எவ்வளவு அவதி விட்டிருந்தா, தொடர்ச்சியா 6 முறை சட்டமன்றத்துக்கு ஜெயிச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை அமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக, இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக கூடிய பொன்முடிய கோட்டைங்கிறான் விழுப்புரம். அந்த கோட்டையில ஓட்ட விழுந்துருச்சு ராஜா. அந்த பொன்முடி மீது 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்முடி மீது மக்கள் சேர வாரி வீசுறான். இப்போ அது வேற கட்சி வீசுது, அவங்களுடைய சித்தி வேற கட்சியில் இருக்காங்க, பெரியாத்தா வேற கட்சியில் இருக்கான்னு உருட்டலாம். ஆனா சேத்தவாரி இறைச்சிட்டான்ல, அசிங்கப்பட்டீங்கள. சரி, சேத்தவாரி இறைச்சவன் வேற கட்சிக்காரன், அரசியல் ரீதியாக சேத்தவாரி வீசினா அப்படி நீங்க சொல்லலாம். இன்னைக்கு விழுப்புரத்துல திருவண்ணைநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல பொன்முடியோட படம் போட்ட பேனரை கிழிக்கிறான் மக்கள். பொன்முடினாலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு, அருவருப்பாயிருச்சு, வெறுப்பாயிருச்சு. காரணம் தெரியுமில்ல, மக்கள் மேல கோபத்தை கொட்டினாரு. ஆக்சன் இப்ப ரியாக்சன், தியரி ஒர்க் அவுட் ஆகுது. அவர் ஓசி பஸ் எஸ்சி தானமா, நான் என்ன உனக்கு என்ன, நீ எனக்கு ஓட்டா போட்ட, உனக்கு நிக்கணும் கடமையா இருக்குது அப்படின்னு எல்லாரையும் கிண்டல் பண்ணாரு, கேலி பண்ணாரு. முதலமைச்சர் போன்ல பேசுறாரு. அங்கே ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தன்னுடைய குறையை சொன்னார். இரி அப்படின்னு மூஞ்சி. த மோஸ்ட் இரிட்டேட்டிங் மினிஸ்டர், மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபெல்லோ இன் த வேர்ல்டுனா அது பொன்முடி தான். இன்னொருத்தர் இருக்கார், துரைமுருகன் ஒரு அமைச்சர். அவரு முகரையில பார்க்கணும், அப்படியே தங்க தாம்பளத்தை வச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி சாத்தனூர் அணை உடைஞ்சுன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு. எது அது சொல்லுங்க. இப்படிதான் ஒரு பத்திரிகையாளரை எப்படி அணுகிறது, மக்களை எப்படி அணுகிறது? ஏன்னா சம்பாதிச்ச திமிரு, கோடியா பணம் இருக்கு, பல 100 கல்லூரிகள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில இருந்து விரட்டி விட்டா கூட சுவிஸ்லயோ அமெரிக்காவிலேயோ இல்ல கைலாசாலே போய் செட்டில் ஆயிடலாம். ஒரு தனித்தீவு வாங்கி கொண்டு போற அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சர்மார்களுக்கும் காசு இருக்கு. அதனால பத்திரிகையாளரை மதிக்கிறது இல்ல, மக்களை மதிக்கிறது இல்ல. சேத்துல கால் வைக்கிறது என்னமோ பெரிய சாதனை மாதிரி சேத்தில் இறங்கி போன அமைச்சர் ஊருக்குள்ள இப்படி எல்லாரையும் கிண்டல் பண்ணதுனால, கேலி பண்ணதுனால ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல, வெள்ளத்துல தவிக்கிறோம், சாப்பாடுன்னு சொல்லி பொன்முடிய மக்கள் சேத்தவாரி இறைச்சா, பொன்முடிக்கு பாட்டு, ஐயா தோர ஒன்னு ஐயாவா நினைக்கிறோம், ஐயா தோர. தென்னார்காடு மாவட்டத்துல வளர்ச்சிக்காக பாடுபட்டார், விழுப்புரம் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார். அவர் மீதா சேத்தவாரி இறைக்கிறீங்க. ஒன்னு கோயில் கோலம் கண்டது இல்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியஞ்சா செஞ்சு இருக்கு விழுப்புரம் பூமி. இந்த பாட்டு இவருக்கு. இதே விழுப்புரத்துல முறைகேடாக செம்மண் கோரி நடத்தி, அந்த செம்மண் கோரில வந்த பணத்தை இந்தோனேசியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அமலாக்கத்துறையால எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவர் தான் பொன்முடி. வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்தா சொல்லி நீதிமன்றம் 3 வருஷம் தண்டனை கொடுத்து உச்சநீதிமன்றம் காலில் கையில் விழுந்து தண்டனையை ஒத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு அமைச்சராக இருக்காரு. அவர் எதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் வனத்துறைக்கு மாற்றப்பட்டாரு, எதுக்காக அவர் கீழே தள்ளப்பட்டாரு அப்படிங்கிறனுடைய காரணம் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஐயாத்துறை பாட்டை போடுறதெல்லாம் ரொம்ப ஓவர். மக்கள் சேற்றை வாரி இறைப்பதும், பேனரை கிழிப்பதும், அன்னியூர் சிவாவை வைத்து மக்கள் கேள்வி கேட்பதும், திமுக காரனை சிறைப்பிடித்து வைத்து மக்கள் தங்களுக்கான நிவாரணங்களை கேட்பதும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமான்னா சத்தியமா தெரியாது. இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளம் வந்த விஷயம், திருவண்ணாமலையில் மலைச்சரிவு ஏற்பட்ட விஷயம், இந்த மாதிரி சாத்தனூர் அணையை திறந்து விட்ட விஷயம், இப்படி மக்கள் சில வெள்ளத்தை தவிச்சுக்கிட்டு இருக்கான், ஊத்தங்கரை 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுக்கிற விஷயம் அவருக்கு தெரியுமானா சத்தியமா தெரிகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அறிக்கை அவர் பேர்ல வருது, அவர் கையெழுத்து போட்டிருக்கு. ஆனா அவருக்கு அப்படி தெரியுமானா தெரியாது. ஏன்னா அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யலாம், அரசியல்வாதிகள் ஆட்சி செய்யலாம், அமைச்சர்மார்கள் ஆட்சி செய்யலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி செய்யலாம், மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி செய்யலாம். இங்க அதிகாரிகள் ஆட்சி, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்சி நடைபெறுவதனால எதுவும் தெரியாது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியோட கையில ஆட்சி இருப்பதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர். யாரு? போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர். அந்த போதைப் பொருளை பிடிக்கிறார் இல்லையா, அந்த பிடிக்கிற போதைப் பொருளை தனியா வித்து 1 கோடியில் சென்னையில் வீடு கட்டாராம். இதான் வேலையே பயிரை மேய்ந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல. இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சி என்பது காவல்துறையின் பொற்காலம். ஐயா, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலரே அந்த போதைப் பொருளை விற்கிறதா காவல்துறையின் பொற்காலம் ஐயா. பல்வேறு சிங்குகளுக்கும்
பணமுடுகி மகாதேவன்களுக்கும் மலைமுருகி மகாதேவன்களுக்கும் கனிமவள கொள்ளையர்களுக்கும் அதுக்கு துணை போகிற காவல்துறைக்கும் தான் இது பொற்காலமான ஆட்சியா? உலகத்தில் எங்கேயா நடக்குமா? போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அவன் வேலை போதைப் பொருள் தடுக்கிறது, தடுத்திருக்காரு, தடுத்து இவர் வித்துட்டாரு. நீ என்ன வைக்கிறது? நீ வைக்க விட, நான் தான் வைப்பேன்டா. இது ஒரு துறை. இந்த ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு 11 ரூபா. ஒரு காவலர் செஞ்ச வேலை. ஒரு காவலரே 1 கோடிக்கு விட கட்டிருக்காருன்னா தமிழ்நாடு முழுமைக்குரிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடைய வீட்டில் அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் சோதனை போட்டால் தெரிய வரும் எவ்வளவு சொத்து சேர்த்துருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. விஜிலன்ஸு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் விஜிலன்ஸின் வேலை வந்து லஞ்சத்தை பிடிக்கிறது, ஊழலை பிடிக்கிறது, தடுக்கிறதுன்னு. லஞ்சத்தை பிடிக்கிற அதிகாரிகள் இருக்கா, ஆனால் பெரும்பான்மையாக விஜிலன்ஸில் லஞ்சம் வாங்கி கொண்டு லஞ்சத்தை பிடிக்காம தடுக்கிற அதிகாரிகள் தான் அதிகமாக இருக்காங்க. அதே போலதான் ஒவ்வொரு துறையிலையும் எந்த துறையை அதிகாரி எடுத்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் சம்பாதிச்சதை விட அதிகாரிகள் அதிகமாக சம்பாதிச்சு கொண்டிருக்காங்க. காரணம் என்னன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்கு. அதிகாரிகள் கையில் ஆட்சி இருக்கிற வரை நம்ம வெள்ளத்துல தான் சாகணும், அதிகாரிகள் ஆட்சி இருக்கிற வரை நம்ம நிலச்சரிவில் தான் சாகணும். ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஒரு அதிகாரினா அவனுக்கு இந்த நேரத்தில் என்ன டங்ஷனில் கையெழுத்து போடுங்க, மீத்தேனில் கையெழுத்து போடுங்க, ஹைட்ரோகார்பனில் கையெழுத்து போடுங்கம்மா. இவர் காட்டு எடுத்தால் கையெழுத்து போட்டு ஐயா நல்ல பல்காக கிடைக்குங்கயா, டிஸ்பீஸ் கிடைக்குமா, ஓகே ஒரு கையெழுத்து நான் 9 கையெழுத்து போறேன்னு சொல்லி முத்துப்படத்தில் ரஜினிகாந்த் சைன் பண்ணவர்ல ரகுவரன்ட்ட அது மாதிரி வரிசை சரன்னு போட்டு விட்டுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தா மக்கள் போராடின பிறகு ஆகா தெரியாமல் போட்டோம்ங்க, இப்படி பண்ணிட்டோம்ங்க, மத்திய அரசாங்கம் பண்ணிடுச்சு அப்படின்னு பாரதிக்கு அவங்க மேலே போடுறது. அப்போ அதிகாரிகள் இருக்கிற வரை தமிழ்நாட்டுக்குள்ள இது நடக்கத்தான் செய்யும். இந்த தலைவர்கள் கையில் ஆட்சி வரணும். நல்ல நோக்கத்தோடு நீர் மேலாண்மை என்ன, கழிவு நீர் மேலாண்மை என்ன, குடி பராமத்துனா என்ன, எப்படி வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே அந்த வெள்ள நீரை சேமிப்பது, எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் அதை சேமித்து வைக்கக்கூடிய ஏரி குளங்களை எப்படி உருவாக்குவது என்று திட்டமிடுகிற தலைவர்கள் கையில் ஆட்சி வருகிற வரை நாம வெள்ளத்துல தான் மிதக்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி